திரு அருணன்ட்ட ஒரு ரொம்ப சுருக்கமாக ஒரு பார்வை மட்டும் வாங்கிக்கிறேன். திரு அருணன், ஷிண்டே, அஜித் பவார் 2 பேருமே ஃபேக்ஷனல் லீடர்ஸாக பார்க்கப்பட்டாங்க. பிஜேபியோட சேர்ந்து அவர்களுடைய தலைமையை எதிர்த்து நின்னாங்க, ஆப்பர்ச்சுனிஸ்டாக இருந்தாங்க அப்படிங்கிறது தான் விமர்சனமாக இருந்தது. இது நியாயமா அப்படிங்கிற கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. ஆனால் இப்போ 2 பேருக்குமான மக்கள் ஏற்பு அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் வெற்றியாக அதைத்தான் சொன்னேன். இதே மக்கள் தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்கள நிராகரிச்சாங்க. நிராகரிக்கிற மாதிரி என்னுடைய நினைவு சரியா இருக்கும் பட்சத்துல 48 தொகுதியில 30 தொகுதிகள் காங்கிரஸ் தலைமையிலான அணிதானே வெற்றி பெற்றது. இப்ப பாத்தீங்கன்னா நிலைமை மாறி இருக்கு சில மாதங்கள்லயே. அதற்கு பல காரணங்கள்ல இங்க ஒரு நண்பர் சொன்னது பாஜக நண்பரால மறுக்க முடியல. என்னங்க இப்ப 25ஆம் தேதிக்குள்ளேயே அரசு அமைக்கணும், புதிய அரசு. இப்ப ரிசல்ட் என்னைக்கு சொல்லப்படுது? 23ஆம் தேதி சொல்லப்படுது. ஏன் இந்த தேர்தலை மட்டும் தனிச்சு நடத்தினாங்க? ஏன் ஹரியானாவோட சேர்த்து நடத்தலைங்கிற கேள்விக்கு அவர் ஆளுகிட்ட பதில் சொல்ல முடிச்சா பாஜக நண்பரால? அப்ப இந்த தேர்தல் ஆணையம் எப்படி பாஜகவுக்கு உதவி செஞ்சிருக்கு என்பது இது பட்டப்பகல் வெளிச்சம் போன்ற ஒரு உண்மை. 2வது பாயிண்ட் நான் சொன்னது, அங்கே நடந்த அந்த முஸ்லிம் எதிர்ப்பு, சிறுபான்மையோர் எதிர்ப்பு பரப்புரை என்பதை நான் ஆதாரத்துடன் சொன்னேன். அதையெல்லாம் பாஜக நண்பரால மறுக்க முடியல. அவர் நேரம் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு. தமிழ்நாட்டை பத்தி பேசுவோம், யாரு தப்பா பேசலாம் நாங்க ஏற்க போறது இல்ல. ஆனா இப்ப மகாராஷ்டிரா தேர்தலை பத்தி பேசுறா, நான் ஆதாரத்தோடு பேசுனா அதுக்கு இது எப்படி பதிலாகும்? இதெல்லாம் இதை கேட்கிற நேயர்களுக்கு தெரியும். இன்னும் கூட சொல்வேன், பிரதமருக்கு வெற்றின்னு இப்ப பாஜக காரு சொல்றாரு. பிரதமருக்கு வெற்றி தான், நான் மறுக்கல. ஏன்னா அவருடைய கட்சி பாஜக அந்த அணிதான் வெற்றி பெற்றிருக்கு மகாராஷ்டிராவில். ஆனால் பிரதமர் அங்க போய் என்ன பேசினாரு? மிக முக்கியமா என்ன பேசினாரு தெரியுமா? அவுரங்கசீப்பை பத்தி பேசினாரு. ஞாபகம் இருக்குங்களா? பரப்புரை மகாராஷ்டிராவில போய் இந்த நாட்டுடைய பிரதம மந்திரியுடைய பரப்புரை என்னன்னா அவுரங்கசீப்பு கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணின்னு பேசுறாரு. இதெல்லாம் எவ்வளவு இதான பேச்சு! இதோடைய அர்த்தம் என்ன மக்களுக்கு தெரியாதா? இதைத்தான் நான் குறிப்பிடுறேன். இந்த வெறுப்பு உரை, இந்த பகைமை உணர்வை இந்திய மக்களுக்கு மத்தியிலேயே மதங்களுக்கு இடையே பகைமை ஊட்டுகிற இந்த விஷமத்தனமான பேச்சுக்களை இந்த நாட்டு பிரதம மந்திரியா பேசினாரு. வெற்றி வருதுங்கும் போது அதை எப்படி பாக்குறீங்க? நீங்க விமர்சனங்களை வைக்கிறீங்க, பரப்புரைன்னு எதுவும் அவர் பரப்புரை இப்படி ஈடுபடலாமா அப்படிங்கிற கேள்வி வைக்கிறது போக, தேர்தல் வெற்றிகளாக வரும்போது அதுதானே களத்துல நிற்கும். அதை எப்படி எதிர்கொள்றது? இப்ப நீங்க எப்படி எதிர்கொள்ளுங்க? நீங்க தேர்தல் வெற்றிக்காக எதுவும் செய்யலாம்னு போனா அது என்ன அரசியல் எனக்கு புரியல. தேர்தல் வெற்றி தாங்க, அதுக்காக நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் என்றால் அதன் காரணமாக மக்கள் நெஞ்சிலே விதைக்கப்படுகிற விஷம் அது எவ்வளவு கொடூரமானது! மக்களுடைய ஒற்றுமையை சிதைப்பது, மத நல்லிணக்கத்தை நொறுக்குவது, அதன் மூலமாகத்தான் நான் வெற்றி பெறுவேன், பார் வெற்றி, ஆகவே மற்றதெல்லாம் மறந்துடுனா அப்ப அதுக்கு பிறகு வரக்கூடிய பின்விளைவுகள் பற்றி இந்த நாட்டை ஆளுகிற கட்சிக்கு, அது மிக முக்கியமான ஒரு அரசியல் கட்சிக்கு அது பொறுப்பு இல்லைங்களா? இது என்ன நியாயம்? வெறும் வெற்றி பெற்றிருந்தானா சரி வச்சுக்கோங்க, அப்ப எதிர்காலத்தை அதை தீர்மானிக்கணும். அது நெடிய போராட்டம். நான் சொல்லுவேன், இதே பரப்புரையை தமிழ்நாட்டுல வெற்றிகரமாக பாஜகவால ஏன் செய்ய முடியல என்பது என்னுடைய கருத்து. அதையும் அவர் பாஜக நண்பர் மறுக்கலாம். பாஜக இந்துக்களுக்கான கட்சி என சொல்லுகிறதை ஒழிய உண்மையில் அது இந்து வெகு மக்களுக்கான கட்சி அல்ல. இந்துத்துவாவுக்கான வெற்றின்னா அதையும் சொன்னாரு. இந்துத்துவங்கிறது 2 ஒரே மாதிரி இருக்கு. நான் சொல்றேன், இது வர்ணாசிரமவாதிகளுக்கான கட்சி, வர்ணாசிரமத்துக்கான வெற்றின்னு சொல்லுவேன் நானு. இது அடித்தட்ட இந்துக்களுக்கு என்ன பெரிய நன்மை செஞ்சுட்டாரு? இந்துத்துவாங்கிற ஐடியாலஜிக்கான வெற்றின்னு அவர் சொல்றாரு. அதை நம்ம பேச இந்துத்துவாக்கு நான் ஒரு விளக்க உரை சொல்லுகிறேன். நீங்க சாதாரண மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்துத்துவானா இந்துத்துவா என்பது இந்துக்களுடைய எதிரான சிந்தனை. அது பிராமணியவாதிகள், அதனால தானே சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மறுக்கிறார் மோடிஜி. இந்த நாட்டுல விருப்பம் மட்டுமே விதைச்சு அரசியல் செய்யற முக்கியமான ஒரு தீவிர மோசமான கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. இன்னைக்கு இவங்க பேசுற எல்லாமே இந்த நாட்டு மக்களுக்கு விரோதா, தமிழக மக்களுக்கு விரோதா, இந்து மக்களுக்கு விரோதா, இந்திய நாட்டு மக்கள், இஸ்லாமியர் இருக்காங்க, கிறிஸ்தவர் இருக்காங்க, சீக்கியர் இருக்காங்க, எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன்.
இந்திய நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரான கட்சிகள் இவங்கெல்லாம். அதனாலதான் சில பேர் தேச விரோத கருத்துக்களை எல்லாம் தூக்கி சுமக்கிறாங்க. இன்றைக்கு 370 ஆதரவுனால 58,000 பேர் கொல்லப்பட்டாங்க நீக்கினா அதை ஏன் நீக்கினீங்கன்னு கேட்கிற கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. இன்றைக்கு சிஏஏன்னு சொல்லி இந்தியாவில் இருக்கிற ஒரு குடிமகனுக்கு பாதிப்பு இல்ல, வெளிமாநிலத்தில் வெளிநாடுகள் இருந்து வரக்கூடியவங்களை களை எடுக்கன்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தா அதை எதிர்க்கிற கட்சி நீங்க கட்சி. இன்னைக்கு உங்களுடைய கூட்டணி ஆட்சியில இந்த தேசம் வளர்ந்திருக்கா? இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆட்சியில இந்த தேசம் வளர்ந்திருக்கா? ரெண்டு விதமா உங்களுக்கு பிடிக்காத ரெண்டு விதமா ஒண்ணு வளர்ச்சி, இன்னொன்னு கொள்கை. சார் ரெண்டு விதமா சார். அவங்க என்ன சொல்றாங்க? போலரைஸ் பண்றீங்க கட்சி. சார் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பிடிக்காத விஷயத்தை பேசுறவெல்லாம் இந்த நாட்டுக்கு மோசமான. அப்படி இல்ல. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க அது ரொம்ப சிறப்பான பிஜேபி விஷயங்களை விமர்சிச்சா தேச விரோதின்றோம்ல, அது மாதிரி ரெண்டு பேருக்கு வெவ்வேறு சார். அப்படி இல்ல சார், பகை உணர்ச்சி. சார் எங்க போனாலும் ராகுல் காந்தி என்ன பேசுறாரு? ஜாதி மதம் இத பத்தி தான் பிஜேபி பேசுறது இல்லையா? இத பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. பிஜேபி பேசுறது சார். ஒரு பிஜேபி பேசுறது இல்லையா? பினான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட்டுக்கு முன்னாடி பால்கோவா கிண்டா கூட அதுல எத்தனை பேர் கிண்டுறது இல்ல, இந்த ஜாதி இருக்குன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு கீழ்த்தரமா நீங்க ஜாதி பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்கீங்க. நீங்க 10 ஆண்டுகள்ல சார் நீங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு 10 ஆண்டுகள் இருந்தாங்களே செஞ்சாங்க. யார் யார் பொறுப்புல என்ன இருக்காங்க? கேரளாவுல ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கறாங்களா முதல்ல? சார் நீங்க யாரும் சொல்றது செய்ய மாட்டீங்க. நம்ம டேட்டா பார்த்துட்டு வந்துரும். நீங்க அவருக்கான பதில் சொல்றீங்க, நான் வரேன். அடுத்து இடைத்தேர்தல்களை பத்தி சார் அருண் சார் சுருக்கமா சொல்லுங்க. நான் ஒரு டேட்டா ஒரே ஒரு பாயிண்ட் தான். என்னங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொன்னா ஏன் இவ்வளவு பதட்டம்? நீங்க எடுக்க முதல்ல கேரளா, நீங்க முதல்ல கேரளால எடுங்க. சொல்லு, நீங்க முதல்ல கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிற ஒரே ஒரு ஊரு, அந்த ஊர்ல எடுக்க பாப்போம். உங்க கொள்கை லட்சியத்தை காட்டுங்க. வர பேசலாம். ஒரு ஊர்ல சார் ஒரு நிமிஷம் சார், நான் வரேன். என்ன ஒரு மாநிலத்தை எடுத்த வக்கு இல்ல. நீங்க நாராஜ் ஒரே நிமிஷம், நான் இந்த நேரத்தை மன்னிக்கணும். வர சார் ஒரு நிமிஷம். விடிய விடிய ராமாயணம் கேட்டு பெருமாள் கோயில எடுத்துக்கிற மாதிரி நான் சொல்லிட்டே இருப்பேன். ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் இருங்க. டெய்லி குளிடாம நான் ஒரு மாசம் குளிக்க மாட்டேன். தேர்தல் டேட்டா ஐயா ஒரே நிமிஷம், ரெண்டு பேருக்கும் டேட்டா வருது, டேட்டா அனலைஸ் பண்ணுவோம். கொள்கை சார்ந்த நல்ல எல்லா நாளும் பேசுறோம், முரண்களை எல்லா நாளும் பேசுறோம். மக்களுக்கு குறைஞ்சபட்சமா இந்த டேட்டா இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்க்க விரும்புவாங்க. நீங்க முரண்களை பேசிட்டீங்க, அதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளேயே போயிட்டு வந்துடலாம். கர்நாடகால 3 தொகுதியிலுமே காங்கிரஸ் தான் வெற்றி பெறுதுன்னு பார்க்குறோம். அது தவிர இடைத்தேர்தல்களை பார்த்துட்டு இருக்கோம். சொந்த தொகுதியை இழக்கக்கூடிய குமாரசாமி குடும்பம் பார்க்குறோம். இந்த குஜராத் அசெம்பிளிலையும் எல்லா பை எலெக்ஷன்ஸையும் பார்த்துடலாம். இப்போ பை எலெக்ஷன் டேட்டாஸை பார்த்துட்டு நம்ம இதுக்கு ஜார்க்கண்டுக்கு போடலாம். பை எலெக்ஷன் டேட்டாஸ் கொடுத்துருங்க. பை எலெக்ஷனில் என்னென்ன மாதிரி டேட்டா இருக்குன்னு பார்த்து மேற்கு வங்கம் 6 தொகுதிகளிலையும் டிஎம்சி முன்னிலை அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுதான் தொடக்க நிலையிலேருந்து இருக்கக்கூடியதை பார்க்குறோம். நாடு முழுவதும் 50 தொகுதிகள் இடைத்தேர்தல் நடைபெற்றது. 49 6 50 அந்த இடத்துல மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் 6 தொகுதிகளில் நடைபெற்றது. 6லையுமே அவங்க நிலை. பீகாரில் 4 தொகுதிகளில் நடைபெற்றதில் அங்கே வந்து பாஜக அதே போல் பகுஜன் சமாஜ் 2 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறாங்க. அதே போல் ஹெச்ஏஎம் ஒரு இடத்துலையும் இன்னொரு இடத்துல ஐக்கிய ஜனதாதளம் முன்னிலையில் இருக்கிறத பார்க்குறோம். பிரசாந்த் கிஷோருடைய கட்சி முறையாக இந்த இடைத்தேர்தலில் போட்டிட்டாங்க. அங்கே அவங்க 4லையுமே பின்னடைவை சந்திக்கக்கூடியது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல் மற்ற தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசம் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட்டதாக இருந்தது. 9 தொகுதிகளில் 8ல் பாஜக முன்னிலை, 1ல் சமாஜ்வாடி. ஆரம்பத்தில் 6ல் பாஜகவும் 3ல் சமாஜ்வாடியும் இருந்துச்சு. இப்போது ஏன்னா அது நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு அங்கே ஒரு பெரிய பின்னடைவு இருக்கிறதுல இந்த முறை திரு யோகி ஆதித்யநாத்தினுடைய செல்வாக்கு என்ன அப்படிங்கிறத சொல்லக்கூடிய தேர்தலாக பார்க்கப்பட்டதில் 9 இடைத்தேர்தல்களில் 8ல் பாஜக முன்னிலை, 1ல் சமாஜ்வாடி. ராஜஸ்தானில் 7 தொகுதிகளிலையும் 7 தொகுதிகளுக்கு அங்கே நடைபெற்ற இடைத்தேர்தலில் 4ல் பாஜக முன்னிலை பெற்றிருக்கக்கூடியதை பார்க்குறோம். ஒவ்வொரு மாநிலமாக போட்டால் நம்ம விவாதிக்கிறதுக்கு சிறப்பாக இருக்கும். தொடர்ச்சியாக போட்டால் எல்லாத்தையும் விவாதிக்க முடியாது. நான் வரேன். இப்போ கேரளா இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாலக்காடு சட்டமன்ற தொகுதியில் பாஜக முன்னிலை, இதுவும் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது தற்போது நிலையில். அதே போல் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தொகுதியில் சேலக்கரா சட்டமன்ற தொகுதியில் முன்னிலை அப்படிங்கிறத பார்க்குறோம்.